ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி பாரம்பரிய சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்பி ஃபிங்கர் சிக்கன் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கிறிஸ்பியான ஒரு ஃபிங்கர் சிக்கனை சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்பி ஃபிங்கர் சிக்கன் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 300 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கன் கடையிலேருந்து வாங்கும்போது இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. முக்கியமாக போன்லெஸ்ஸாக பார்த்து வாங்குங்க. இப்போது இதில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 3 ஸ்பூன் கோதுமை மாவு. அடுத்து 2 ஸ்பூன் சில்லி பவுடர். அடுத்து 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. அடுத்து ஒரு முட்டை. அடுத்து லெமன் ஜூஸ் ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் நமக்கு வேகாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலாலாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கணும். அடுத்து நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பேக்கரி ஷாப்பில் சின்ன சின்ன மளிகை கடையிலலாம் ஈஸியாகவே கிடைக்கும். நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். இப்போது அதை ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது நம்ம கை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி விடணும். நல்லா தூள் ஆகிற வரைக்கும் நல்லா நீங்கள் இதை நல்லா நொறுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகிற வரைக்கும் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சுருந்த சிக்கனை வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஏன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே நம்ம கை விட்டு மிக்ஸ் பண்ணோன்னா சிக்கன்லாம் உடஞ்சிரும். அதனால ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும், சிக்கனில் நல்லா மசாலாலாம் ஒட்டி இருக்கு. அடுத்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளேக்ஸையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் நம்ம அந்த கார்ன்ஃப்ளேக்ஸை நல்லா கோட் பண்ணிக்கணும். நல்லா அது மேலே கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விடாமல் இல்லை அப்படி விட்டிங்கன்னா அப்புறம் எண்ணெயில் எல்லாமே பிரிஞ்சிடும். அதனால் நல்லா அமுத்தி விட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா கார்ன்ஃப்ளேக்ஸை இது மேலே கோட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஃபிங்கர் சிக்கனையும் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸில் கோட் பண்ணி நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை கார்ன்ஃப்ளேக்ஸில் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நல்லா லேசாக தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிங்கர் சிக்கன் எல்லாத்தையும் நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸில் கோட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிங்கர் சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வேக விடணும். சிக்கன் அப்போ தான் நல்லா வெந்து வரும். சிக்கனை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக சிம்மில் வச்சு வேக விடுங்க. எண்ணெயில் இருக்கக்கூடிய நுரையெல்லாம் நல்லாவே அடங்கிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளுடைய கிறிஸ்பி ஃபிங்கர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வரும். நம்ம சிக்கனை எண்ணெயில் ஆட் பண்ண உடனே மேலே இருக்க கார்ன்ஃப்ளேக்ஸ் லேசாக 1-2 எக்ஸ்ட்ரா இருந்ததுலாம் பிரிஞ்சு வரும். அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸை கோட் பண்ண உடனே நல்லா உதறி விட்டுருங்க.
அப்படி எண்ணெய் வந்து ரொம்ப கசடாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 பேர் பொரிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த எண்ணெயை தனியாக எடுத்து வச்சுட்டு வேறு புது எண்ணெயிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதோ நம்மளுடைய கிறிஸ்பியான ஃபிங்கர் சிக்கன் ரெடி. நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு கிறிஸ்பி ஃபிங்கர் சிக்கனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு ஃபிங்கர் சிக்கன் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. வாவ், டேஸ்ட்டு நிஜமாகவே வேறு லெவலாக இருக்குது. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சிக்கன் சாஃப்டாகவும் இருக்குது. நிஜமாகவே இது வேறு லெவல் தான். இன்னொரு சிக்கன் பிரித்து காட்டுற பாருங்கள். இதில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அதுவும் இல்லாமல் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது அப்படியே சாஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது லைட்டாக புளிப்பாகவும் லைட்டாக இனிப்பாகவும் ரெண்டும் சேர்ந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷும் கூட. அதனால உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Okay, bye. See you on next video.